இன்று செவ்வாய்க்கிழமை. இந்த நேரத்தில் இந்த வீடியோ உன் கண்களுக்கு வந்திருப்பது சாதாரணமில்லை. ஏனென்றால் நீ உள்ளுக்குள் எவ்வளவு வலியை மறைத்து வைத்து வாழ்கிறாய் என்று நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும். பல நாட்களாக ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று மனசுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய். ஆனா இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பதில் சொல்ல, உன் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்க நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை சாதாரணமாக ஸ்கிப் பண்ணிடாதே, கடைசி வரை கேள். இன்று உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மை உனக்கே புரிய போகுது. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா வாழுற மாதிரி தெரிகிறது. ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி தினமும் போராட்டமாயிருக்கு என்று நீ பல இரவுகள் மனசுக்குள் அமைதியாக அழுதிருக்கிறாய். நாம மட்டும் காலம் முழுக்க இப்படியே கஷ்டப்படணுமா என்று உன் மனசு உடைந்து போன தருணங்களும் இருக்கு. எவ்வளவு உழைத்தாலும் கடைசியில் ₹1 கூட கையில் நிக்க மாட்டேங்குது. பணம் வர ஆரம்பிச்சா கூட அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு செலவு வந்து கதவை தட்டிடுவது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை தயாராகி விடுகிறது. எவ்வளவு கடனை அடைத்தாலும் குழைந்த வாழ்க்கை மட்டும் குறையவே மாட்டேங்குது. சில நேரங்களில் என்னடா இந்த வாழ்க்கை என்று நீ உன்னையே கேட்டு மனசு நொந்து அமைதியாயிருந்திருக்கிறாய். நீ வெளியே சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள் மட்டும் தினமும் சோர்ந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன் வழியை யாருமே முழுசா புரிஞ்சுக்கலைன்னு கூட நீ நினைத்திருக்கலாம். ஆனா நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டமெல்லாம் வீணில்லை. இவ்வளவு நாள் உன்னை சோதித்த வாழ்க்கை இனி உன்னை உயர்த்த தயாராகிக் கொண்டிருக்கிறது. இப்படி மனசுக்குள் 1000 போராட்டம் இருந்தாலும் நீ இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் பார்த்தாயா? அந்த விடாமுயற்சிதான் உன்னை இன்னும் பெரிய சாதனைக்காக தயாராக்கிக் கொண்டிருக்கிறது. முருகன் உன் அப்பன். நான் சொல்றேன், என் பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவர் அமைதியா இருப்பாரா? இவ்வளவு நாள் நீ அனுபவித்த கஷ்டமெல்லாம் உன்னை காயப்படுத்துவதற்காக இல்லை, உன்னை பலப்படுத்துவதற்காகத்தான். இந்த போராட்ட காலத்தை ஒரு தண்டனைன்னு நினைக்காதே, உன் வாழ்க்கையின் ட்ரைனிங் பீரியடுன்னு நினைச்சுக்கோ. ஏன்னா இதுக்கு மேல இனி நடக்கப் போவதெல்லாம் நல்லதுதான். நீ மனசுக்குள் எப்படி வாழணும் என்று ஆசைப்பட்டாயோ அதே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்கும். வேலைக்காக காத்திருந்தாலும், கல்யாணம் நடக்கணும் என்று நினைத்திருந்தாலும், குழந்தை வரம் வாண்டி கண்ணீர் விட்டிருந்தாலும், அல்லது புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைத்திருந்தாலும், இனி அதற்கான கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். உன் காலம் வந்துடுச்சு. நீ நினைப்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்தடாதே, எப்போதும் உன் முயற்சியையும் உன் நம்பிக்கையையும் மட்டும் கைவிடாதே. இது எல்லாமே கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உன் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க இப்போ நீ இந்த வீடியோவை பார்க்கும் நாளே ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இன்று மாலை நல்லா குளிச்சு முடிச்சிட்டு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுவை. முதல்ல உன் குலதெய்வத்தை மனசார நினைத்து கும்பிடு. அதற்குப் பிறகு உன் இஷ்ட தெய்வத்திடம் மனம் திறந்து பேசு. உன் கவலை, உன் பயம், உன் கண்ணீர், உன் ஆசை எல்லாத்தையும் கடவுளிடம் சொல்லு. முடிந்தால் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வா. அந்த அமைதியே உன் மனசுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். அதற்குப் பிறகு அன்று இரவு தூங்கப் போகும் முன் கொஞ்சம் கல்வுப்பு எடுத்து உன்னை சுற்றி திருஷ்டி சுற்றி வெளியே போட்டுவிடு. உன் மனசுக்குள் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ், உன்னை தடுத்து நிறுத்தும் கெட்ட பார்வைகள், உன்னை சோர்வடைய வைத்த சக்திகள், அதெல்லாம் மெதுவாக உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலை எழுந்ததும் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் கல்வுப்பு போட்டு குளி. அதற்குப் பிறகு நேராக சென்று சாமி கும்பிட்டு தீபம் ஏற்றி எப்போதும் போல உன் நாளை தொடங்கு. அதற்குப் பிறகு பாரு, உனக்கே தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் மாற்றங்கள். நின்று போன காரியங்கள் நகரும்.
மனசுக்கு ஒரு இலகுவான அமைதி வரும். நம்பிக்கை திரும்ப வரும். உன் முகத்தில் மறந்து போன சிரிப்பு மீண்டும் மலரும். ஏன்னா இவ்வளவு நல்ல மனசு கொண்ட உனக்கு நல்லது நடக்காமல் போகாது. அதனால் இனிமேல் கவலை விடு. உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனசை தொட்டிருந்தால் இப்போதே கமெண்ட்ல வேல் முருகா என்று எழுதிவிட்டு போ. ஏன்னா இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்லது ஆரம்பிக்கப் போகிறது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை கேட்ட நீ இனி தனியாக இல்லை. முருகன் அருள் உன் வீட்டிலும் நிறையட்டும். அதற்காக இந்த வீடியோவை உன்னைப் போல கஷ்டத்தில் இருக்கும் இன்னொரு உயிருக்கும் ஷேர் பண்ணு. ஒரு நாள் என் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று நீயே சொல்லப் போகிறாய்.